என்னமோ ரகசியம் இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். தெரிஞ்சு தெரிஞ்சு தானே பேசுறேன். காலையில சோறே போடுவாங்க. ஓடிட்டு சண்டை கூப்பிடுது முத்தம்மா. சத்தியமா எல்லாம் நல்லா இருக்கவே மாட்டேன். இப்ப நிக்கிறோம். பின்னாடி நான் உனக்கு ஏதோ பார்க்க கூடாத பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ பார்த்தீங்கன்னா அதையே திரும்ப பார்த்தா சரியாயிடும். என்னங்க உங்க முன்னாடி குர்ரா குர்ரான்னு கேட்குறாங்க. அருளன்னு அப்படி என்ன மாட்டேன் கப்ளிங் பாத்தியா? எப்படி இந்த புறவை கட்டி ஒரு 10 கிலோ உழவுமாடா? தண்ணி பாடுதாண்டா. தண்ணி
பெரிய சூப்பர் சிங்கர்ல சூம் பண்ணுவேன். என்னது? ஏன் சூப்பர் சிங்கர்லாம் போய் சூம் பண்ணுவோம்? கண்ணாடி பார்க்கையில அங்கே முன்னாடி நோத்தா முகந்தான். என்ன சொன்னீங்க பெரியப்பா? பெரியப்பாவா? ஏன்டி பார்த்தா நீ என்ன பிறந்தவா? நீங்களே ஆத்தா ஞாபகம் என்ன? கண்ணே நீ போகையில கொஞ்சம் ரூபாயா நான் இருந்தேன். எதுக்கு? மழை வேஞ்சா தானே மண்வாஜா உன்னை நினைச்சாலே உபாசந்தான். ஓஹோ. பாதை மேல நெருஞ்சி முள்ள போட்டு வைப்பேன். எதுக்கு? நீ நடந்து போகும்போது குத்த வைப்பேன். ரோசாப்பூ நோத்தா துணி சோப்பு லக்ஸோப்பு பழைய டெட்டாலு பினாயிலு அம்புட்டையும் போட்டாலே கத்தளவாட. யார் மேல? எங்க அப்பத்தா போயிட்டா சொர்க்கத்து மேல. ஆகா, ஆகா. ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்கேன் நெஞ்சில. ஆஹா, என்ன காரணம் என்ன காரணம்? ரோசா பூவ போல. ஆண்டமா ஆண்டமா ஆண்டமா. அதை ஓடி போட்டு முடியும் உண்டவா? அடி கண்ணே கண்ணே ஒண்ணு கண்ணுக்குள்ள வச்சிரு கண்ணு மணிய போல. நெஞ்சம் பொத்தி வைக்கும் இந்த பட்டாளத்துல ஆசை பொத்தி வச்சு தினம் ஒன்னெனக்குள்ள நீ இல்லாமல் நானும் இல்லை. அவன் தான் உன் பொச்சனா. கொச்சன் இல்லைங்க புருஷன். ஒரு அழகான பொம்பளை பிள்ளை. நோ, நோ, நோ. எக்கோ கட் பண்ண பொம்பளை பிள்ளைக்கு எக்கோ வைப்ப, என்னை எழுத்துக்கிட்டு வைப்பேன். ஹலோ மைசூர் ப்ரோ, எக்கோ போறீங்க ப்ரோ. கண்ணாடி பாக்க இங்க பேசுறது திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல ஏற்படுது. அங்க முன்னாடி உண்டா? இவ்வளவு கூட்டத்துல உனக்காகத்தான் இங்க ஓசை கொண்டு வந்திருக்காரு. உன் கப்பலிங்க காட்டினேன்னா அவன் ஓல்டேஜ் ஏத்திட்டு போயிட்டே இருக்கேன். அதனால காட்டப்பட நம்புங்க. ஓசை பூரா பெரிய நம்பியை வர மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய பில்டிங்கு ஓசு பெல்ட் வேணும். கொஞ்சம் குனிவே 100 ரூபா தரேன். குனிய சொன்னா நாங்கெல்லாம் முதுகுல ரேகா வாக்குற பரம்பரையில வந்தோம். இதுல ரேகை பாப்பீங்க? முதுகுல. முதுகுலையா? இந்த உலகத்திலேயே எந்த ஒரு சுகத்துக்கு ஆசைப்படாம பிறருடைய காசுக்கு ஆசைப்படாம உழைப்பை மட்டும் நம்பி குடும்பத்தை நம்பி வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா பொம்பளை நாங்க மட்டும்தான். செரு பிஞ்சு. எதுக்கு போய் இது? ஏன் ஆண் சிங்கம் ஆம்பளை வரம் கைதட்டலா? இத்தனை லிட்டர் கோமியத்தை நீ குடித்து உன். நான் குடிக்க மாட்டேன், நீ வாங்கி சேர்த்த குடி. ஆம்பளை கோமியத்தை நான் குடிக்க மாட்டேன், பொம்பளை கோமியத்தை கூட குடிப்பேன். ஏன் அப்படி? எங்க ஆளு உரம் பிராண்டு ஜலக்க மாத்தி ஒரு நாளைக்கு ஒன்று அடிக்கிறேன். அதை குடிச்சு போட்டு நான் கழிச்ச வந்து தெரிய நீ குஞ்சுதா கொலை பண்ணி வாழ மயிர் மகன். எங்க பொம்பளை வர்க்கத்துல காணா? ஏன்டா பொம்பளை வர்க்கம்ல ஒரு தடவை சேர்ந்து கை தட்டுங்க பாப்போம். பொம்பளைகள் கைதட்டுனா புருஷன் பாரு எம்படி பேர் தட்டாங்க பாரு. யாராரு வீட்டுக்காரட்ட அடி வாங்கல நினைக்கிறியோ கைதட்டலாம். தட்டுடா கை தட்டு. லாஸ்ட் 2 மினிட். தட்டுடா. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பார்ட் 2 மினிட். பொம்பளையாளு கை தட்டிட்டு என்ன மயத்துக்கு தலையை குனியுது? புருஷனுக்கு மரியாதை. மரியாதை கிடையாது. அங்க நம்மால பெரிய நீக்குறோ. உலக்க இந்த லாங் காலையில குத்து போடுறது நீதான். எதுக்கு நாங்க குத்து போறோம்? இவன் சொல்றதுனால நீ உடனே ஆத்தா என்ன ஆனாலும் பொம்பளை வர்க்கத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன் ஆம்பளை சும்மா கிடையாது. ஏன் என்ன பண்ணுவீங்க? ஒரு 2 பேர் சட்டியை கழிட்டு எந்திரி விளம்பரம் முடிஞ்சிடும், நாடகம் நண்டு வரும். ஏன் அப்படி? ஏன்னா எங்க ஆளு உரம் தூண்டி முள்ளு போடுறதுல வல்லவங்க. தூண்டி போட போறீங்க நீங்க, பெரிய தூண்டி போடுறீங்க. ஒவ்வொருத்தனும் லேசா கையிலே தூக்கிட்டு பாரு. அவன் ரேகைகள், அவன் நீர் கசிவுகள், டேஞ்சர் ஓஸ் ஒன் கப்ளிங் பெண்டிங். ஆனா எல்லாம் சரிதான். இப்படி ஒரு டிஸ்டி போட்டு வச்சு யாரையும் பார்த்தது இல்ல. ஹிஸ்டரி போட்டு கிடையாது, கண்மையில விழுந்துட்டேன். என்ன இப்படியா விழுந்த அக்கனா மாதிரி? என்ன கெட்ட வழக்கம் செஞ்சாலும் என்னையா சொல்லி தொலைற? உன்னை அவன் உறங்க போட்டிருக்கான். யார் உறங்க போட்டிருக்கா? ஏன் நான் சிங்கம் என்ன பண்ணி? பார், இந்நேரத்துல போன் வருது, கள்ள தொடர்பு. ஏன் நைட்டு 10 மணிக்கு மேல வந்தா கலவரமா? இப்போ உனக்கு போன் பெரிய அமெரிக்க அதிபர் ட்ரம் அடிக்கிறாரு. ஏய் வீட்டுக்காரமா 8 கூப்பிடுவியா? கப்பலை விட்டு என்ன கசிவாயிருச்சு. இந்நேரத்துல என்ன போகணும் மிஸ்டர் ப்ரோ? பொண்டாட்டி கூப்பிடுவாங்க, வேற யாரா இருக்க போகுது? பொண்டாட்டி கூப்பிட்டா ஒரே வார்த்தை தான், வைடி முண்டை. ஆடா பார்க்க மொத்த வைடி களி சப்பட்டை அடிச்சுன்னா களி சிலுப்பட்டையா மாறிடுவேன். சொல்ற ஏய் 1 மணிக்கு வினோத் உனக்கு போன் பண்ணி ஏதோ கடுப்படிக்கிறியா? நோ 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 நோ, உன் போனுக்காக நான் மண்ணுக்குள்ளேயோட மண்ணுக்குள்ள படுத்துக்கிறேன். எதுக்கு? ஏன்னா பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி யாரு பிராயன கோழி, யார் நாட்டு கோழி? பொண்டாட்டி பிராய்லர் கோழி வீட்டுக்குள்ளேயே பேசாம கிடக்கும். ஆனா நாட்டுக்கோழி லவர் ஓடிக்கிட்டே இருப்பா. இவன் ஓடி போய் அவன் சூத்த கடிச்சு வச்சிருவான். நாட்டுக்கோழி பீய திங்கும் தெரியுமா உனக்கு? நாட்டுக்கோழி பீய தின்றாலும் வைட்டமின் பி.
கைதட்டலாம். பிய தின்ன வைட்டமின் பியா. ஒவ்வொரு ஆம்பளை எதுக்கு சரக்குக்குள்ள பீரை கலந்து அடிக்கிறேன்? எதுக்கு? அப்பதான் நீ மொத்தம் ஒன்னே அடிக்க முடியும். என்ன அடிக்க போறீங்க? நீ வேற ஒரு சில பேர் தண்ணி அடிச்சு படுற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. என்ன லட்சணம்? ஒவ்வொரு ஆம்பளையும் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் போதை ஏறினதுக்கு அப்புறம் எதுக்கு முண்டமா படுக்கிறேன்? முண்டமாவா? ஏன் படுக்கிறேன்? ஏன் படுக்கிறீங்க? அவன் பிறக்கின்ற ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி. என்னது? அங்கே அவன் முண்டமா பிறக்கும் போது டாக்டர் பாப்பாங்க, அவங்க அம்மா பார்க்க. நான் பிறந்த உலகத்தை இந்த உலகமே பார்க்கட்டும் என்பதற்காக தண்ணியை போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல முண்டமா படுக்கிறான். அப்ப பாக்குறப்ப முண்டமா ஏன் படுக்கிறேன்? திஸ் சோலார் ஹீட், சூரியன், திஸ் டவர். யோ, அப்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கு, இப்ப பாக்குறதுக்கு பயமா இருக்கும். என்ன பயமா இருக்கு? அப்பா அவன் ஐர குஞ்சு இப்ப கருங்குளத்து முனி. என்ன இப்ப சூரிய ஒளிக்காக தான் முண்டமா படுத்திருக்காங்களா? சூரிய ஒளி அடிச்சா தாண்டா டவர் கிடைக்கும். எதுல? அடிங்கோதா எதுலயும் தெரியாம ரெண்டு ஈத்து இந்த இல்ல ஒண்ணு. சாரி பாஸ். ஓ ஒரு ஈத்தை இந்த புருவ குட்டியே. ஜெயா, இந்த நாடகத்துல இத்தனை பேர் மத்தியில உன்னை ஏன் இப்படி நான் பேசுறேன்னா 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறேன். என்னைய பேசி நீ சிரிக்க வைக்கிறியா? என்னை வந்து வச்சுக்கிட்டே இருக்கா? வையலடா இங்க வா. நீ மண்டல பாரு. ஓட பண்ற. வா. எங்க அண்ணகிட்ட போட்டு கொடுத்துறேன், திரும்ப தெரியாது. 81 நீ கூட காரணம் மெசேஜ் போட்டு வர சொல்லிருவேன். ஏன் அவன வர சொல்லி நீ என்ன பண்ற? வந்தானா 8 பேர் உன் தொப்புல வச்சு கொட்டாய கம்ப தூக்குவேன். ஏன் தமிழ்நாட்டுல ஆளு இல்லையா? நீ கூட தான் ஆள் இருக்காங்களா? இவங்க முத மாதிரி கிடையாது. நம்ம எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அக்குறோம். ஏன் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அப்படி தெரியும். ஏன்னா எனக்கு அனுப்பிடுவாங்க இல்ல, நாங்க அதான ஸ்டேட்டஸ் வைப்போம். என்னது ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? இவனே வச்சிருக்கேன். அந்த சண்டான கொஞ்ச நேரத்துல துப்பிட்டு நேரம் தண்ணியை மிருதங்கத்துல துப்பி இருப்பாரு. என்ன அவங்களுக்கு அத்தை தண்டி இருக்கு? ஏன்னா கமக்கம்பு எடுத்துக்கிட்டு என் கருவில வெட்டிட்டு கலைச்சு பாரு. எதுலங்க? ரொம்ப எச்சு புத்தியா தெரியாம போலடா. இந்த பிள்ளைய உன்னை எப்படி பாக்குறியான் பாத்தியா? அவன் நினப்பு உன்னை ஒரு நாளைக்கு அவன் என்ன செய்ய முடியும்? அங்கிட்டு போய் கருவில மண்டி ஓட்டு செருப்பு எடுத்து அடிச்சுக்கிறீங்க. இந்த கிறுக்கு முண்டை 2 பேர்த்த பார்த்தோம்டா. ஏன் அங்க போய் அடிச்சுக்கணும், இங்க அடிச்சுக்கணும்? சரியா, உலகமே எதுக்குள்ள அடக்கம்னா மண்டி போட்டு செருப்பால அடிச்சுக்கிறதுல. சரியா, நீ சிமுண்டு முடைய கொண்டு வந்து என் மட்டக்கம்பல உரசம் போது எனக்கு உடனே சாரம் போட்டு உன் சாந்து சட்டியை தூக்கலாம்னு. சாந்து சட்டியை தூக்குனாலும் என் தூக்குண்டு பைக்குள்ள கிடக்கு. எடுத்து உன் கையால என் தூக்குண்டை பிடிக்கணும். நான் மட்டம் பார்க்கணும். உன் வீடு பால் காய்ச்சலுக்கு உன் சொந்த வந்தம்லாம் வரணும். உனக்கு நான் கிரே பரிசம் பண்றேன் இல்லையோ, கற்ப பரிசம் பண்றேன். எல்லாம் சரிதான். எப்ப மைசெட்டுக்காரனுக்கு முணுமுணுண்டதா? வேணா வந்துட்டு நீ ஒரு யூனிட்டை கலான்ட்டு போ. இப்ப நான் உனக்கு விளக்கம் சொல்றேன் பாரு. நீங்க சொன்னீங்களே எதுவுமே எனக்கு புரியல. பெண்களுக்கு உள்ள அடையாளத்தை சொல்றேன், எல்லாம் நோட் பண்ணிக்கங்கப்பா தம்பி. பள்ளிக்கூட பரீட்சையில இதை போய் எழுது, புழு புழுன்னு பாசாவ. அந்த சின்ன பையன் அந்த சிவப்பு சட்டை எங்க அண்ணே முதுகுல எட்டி பாக்குறேன் தான். என்ன சொல்றாங்க இவங்க? டேய் இங்க வா. சிமுண்டு மூடை. சிமுண்டை மூடை என்றால் பட்டாக்ஸ். டூ கரையாம்புத்து. அது உனக்கு தான் தெரியும். ஒன் செவரொட்டி. வாயிதான் செவரொட்டி. கப்ளிங். ஓஸ். உள்ளவா செல்ஃபி எடுத்து அனுப்பிவிடுவேன். ஓசு அவன் கண்டாளி மேல லூசு. நம்ம நெடுந்தூரம். டேய் பாட்டுதாங்க. நம்ம நெடுந்தூரம் போக வேணாம் யாரும். எனக்கு படியா நடக்க வேணாம். இந்த பக்கத்து மேடைக்குள்ளே கொஞ்சம் உட்காந்து போவா மடி. நம்ம உட்காந்து போவா மடி. கேப்புல வயல இழுக்கிறார் உன் சண்டி. அதான்டா இந்த தமிழ்நாட்டுல என் ஆம்பளைக்கு மரியாதை இல்லை. கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கேன். எனக்கு இந்த பொம்பளை நோங்கல.
அவன் பாரு பச்சை பாம்பு சட்டை காலத்துல மாதிரி இருக்க மயிர் நான் பார்த்ததிலே இவன் ஒருத்தனை தான் நல்ல நல்லவனின் மீது ஏய். நான் பார்த்ததிலே தம்பி அங்க வச்சு இருக்காது இங்க வந்து கவட்டுக்குள்ள எடுத்து இவன் யார பிய பிட்டு படம் எடுக்கிறேன் மாதிரி பார்த்த ஞாபகம் இல்லையோ வாழ்வு நாடகத்தில் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ பார்த்த ஞாபகம் அங்கிள் அதே மாதிரி அந்த ஆண்டி கழட்டி விடுங்க பார்த்த ஞாபகம் இல்லையோ இங்க வாங்க சார் இது யாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் யாரு மேடம் யாருல சரோஜா தேவி நான் அங்கிள் அங்கிள் உங்க யோகம் உங்க பல்லுல எப்படியே எத்து பல்லு இருந்து அந்த பிள்ளை அமையுது சாப்பிடுங்க எனக்கு எரிஞ்செறிஞ்சு விழுகிறா மேடம் என்று செஞ்சது பார்த்த ஞாபகம் இல்லை என்னமோ சொல்ல வந்தாரு என்னது பார்த்த ஞாபகம் இல்லையோ நிறைய அர்த்தம் என்ன சொன்னாரு அடுத்து உன்னை சென்னையாக்குறதுக்கு அஸ்திவாரம் போடுறேன். சென்னையாக்க போறாரா ஏய், ஒரே விஷயம் நல்ல பூச்சி இருந்ததுன்னா வாங்க பத்து வெப்ப அடியா அகராதி நின்ட்ட என்னையோ முட்டை வா என்கிட்ட அனுசரிச்சுன்னா நான் தான் அந்த நாடகத்துல சம்பளம் கொடுக்குற ஓனர் அவன் அத்தை கூலி 350 ரூபா சம்பளத்துக்கு வந்துட்டவன் அவன் கிட்ட உன் உப்பு கண்டத்தை காமிக்காத சனலை கோர்த்திருவேன் அவர் அழகா இருக்காரு